அப்புறம் நம்ம காலேஜ் முடிய போகுது. இதுக்கப்புறம் நல்லா பாஸ் பண்ணி தெரியல. பிளேஸ்மெண்ட் எங்க போனாலும் நம்ம போட்டு பேஸ்மெண்ட் மாற இருந்துச்சு. கல்யாணம் சரி, வயசாலும் சரி, ஒன்னதானே இருக்கும். கரெக்ட் தான் மச்சான். டேய், ரிசல்ட் வந்துச்சா? லைஃப்ல தோத்து போனேன். எக்ஸாம்ல தானே போயிட்டு அடுத்த எக்ஸாம் எழுதிக்கலாம்டா. சரி விடு மச்சான், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் வா. இல்ல மச்சான். தனியா இருக்கு. கண்டிப்பா லைஃப் இல்லையே யார் நீ அவனை பொறுத்து சரி எல்லாத்தையும் விட்டுட்டு வரவா ரிலாக்ஸ் பண்ணலாம். டீ ஊத்தியா காஃபி டேய் சாரி தானே அது டேய் ஆமாண்டா டேய் சாரி வாடா டீ குடிக்கலாம். டீலாம் எதுவும் வேணாம்டா, அதுதான் எனக்கு ஸ்பெஷலாக இருக்குவா. கண்டுக்காம போகிறான் சரி விடுற. சாரி தானே அது எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். ஏய் சாரதி யார்கிட்ட சிரிச்சு பேசுற மாதிரி இல்ல? யார்கிட்ட பேசுங்கிற? இவன் தான் டாடி. டேய் அங்க யாருமே இல்லடா. மச்சான் ட்ரக்கு உன் கஷ்டத்தை தீக்கல மச்சான், உன் கஷ்டத்தை மறக்க வச்சிருக்க அவ்வளவுதான். ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, படிப்பு எல்லாத்தையும் உன்கிட்ட பிரிச்சிருச்சு. நாங்க உன்னை விட்டு போல, நீதான் எங்களை விட்டு போயிட்ட. கஷ்டம் வரும்போது தனியா தாண்டா இருக்க தோணும். ஆனா அந்த டைம்ல நம்ம தனியா இருக்க கூடாது, நம்ம யார்கிட்ட விலைக்கு இருக்க கூடாது. நீ எங்களை விட்டுட்டு போனா நாங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டோம், நாங்க அவங்க கூட தாண்டா இருப்போம். இல்லவா தெரிஞ்ச இப்ப இருக்கிற யூத் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன், ட்ரக் வில்லன் மாதிரி உங்ககிட்ட வராது, உங்களை புரிஞ்சுக்கிற ஃப்ரெண்டு மாதிரி தான் உங்ககிட்ட வரும். அதனால கஷ்டம் வந்தா ட்ரக்கை தேடாதீங்க, ஒரு உண்மையான நண்பனை தேடுங்க, உங்க குடும்பத்தை தேடுங்க. ஏன்னா நீங்க சொல்ற ஒரு நோ உங்க வாழ்க்கையை காப்பாற்றலாம், பட் நீங்க சொல்ற ஒரு எஸ் உங்க வாழ்க்கையவே அழிச்சிடும்.